அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் உளுந்தூர்பேட்டை ஆட்டு சந்தைக்கு தான். இந்த சந்தை வாரம் வாரம் புதன்கிழமை நடைபெறும். மிகப்பெரிய சந்தைகளில் பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு சந்தை. இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னால் அதிகமான கிடாய்கள் வந்துருந்துச்சு. வெள்ளாட்டு கிடாவும் சரி, செம்பரி ஆடு கிடா, எல்லா கிடாய்ங்க பார்த்தோம்னு சொன்னால் அதிகமாக வந்துருந்துச்சு. சந்தையும் பார்த்தா ரொம்ப சூடு, மக்கள் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி. எல்லாம் பக்ரீத் பண்டிகை வேறு நெருங்கிடுச்சு. சனிக்கிழமை பக்ரீத் பண்டிகை. மக்கள் பார்த்தோம் சொன்னால் கிடாய் வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க ஒன்று ஒன்றா. இந்த கிடா பார்த்தா உள்ளே போகுது. இப்போ தான் நம்ம அப்போ தான் வெளியே இருந்து உள்ளே போகிறோம். எல்லாம் கிடா வாங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இந்த கிடாயெல்லாம் பார்த்தா 25,000 ரூபா. ஃபுல்லாக டாப்பு தான் இன்றைக்கி. இந்த செம்பரி கிடாலாம் பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மக்கள் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி. உள்ளே போகிறதுக்கே இடமே இல்லை, அந்த அளவுக்கு மக்கள் கூட்டமாக இருந்துச்சு. இந்த கடாயெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் பொட்டு குட்டிங்க. குட்டி ஒன்று 20 ரூபா, 22 ரூபா அந்த கிடத்துல சொல்லிகிட்டு இருந்தாங்க. செம்பரி குட்டி ரொம்ப அதிகமாக வந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு செம்பரி குட்டிகள் ஜாஸ்தியாக வியாபாரம் ஆகலை. ஏன்னா விலையும் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லிகிட்டு இருந்த காரணத்தினால ஜாஸ்தியாக ஒன்றும் போகலை. இந்த குட்டிங்கன்னா சின்ன குட்டிங்க தான், 5 கிலோ 16 கிலோ அந்த தரத்தில் உள்ள குட்டிங்க தான். இந்த 2 குட்டி விலை கேட்டோம். 50,000 சொன்னார். 40 ரூபானா கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அவர் இல்லை 40 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்க முடியாது, 45 ரூபான்னு ஓட்டுக்கலான்னு சொன்னார். குட்டிங்க எக்கச்சக்கமாக வந்துருந்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000-1500 குட்டிங்களுக்கு மேலே குறைஞ்சி வந்திருக்கும் செம்பரி குட்டிங்க மட்டும். வெள்ளாட்டு கடை தான் அசலில் நம்ம பகுதியில் இங்கே இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த சைடு பார்த்தா வெள்ளாட்டு கடை தான் ஜாஸ்தியாக இருக்கும். செம்பரியோட அவ்வளோவா லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த வேப்பூர் சைடு, திருச்சி சைடு இந்த சைடெல்லாம் பார்த்தா அதிகமாக செம்பரி குட்டி தான். இந்த வெள்ளாட்டு கடைலாம் பார்த்தா அருமையாக இருந்துச்சு. ஒரு கடை ஒன்று 25 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி. இந்த கடாவை கேட்டோம். செம்பரி கடா 25 ரூபா கிரயத்தில் சொன்னார். 20 ரூபா கிரயத்தில் கேட்டுச்சு, அவர் கொடுக்கல. இந்த குட்டிலாம் பார்த்தா 25,000 ரூபா. அது சந்தை சரியான கூட்டம். எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்கள். இன்னும் உள்ளே அதிகமான கூட்டம் இருக்குது. போக முடியல வெளியிருந்து உள்ள வரைக்கும். இந்த கடையெல்லாம் பார்த்தா 25,000 சொல்லிட்டு இருக்கிறாரு. 20 ரூபா வந்தால் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் சந்தைக்கு வந்ததில் டாப்பான கடை இதுதான். பார்க்க வீடியோவில் சின்னதாக தெரியுது, ஆனால் அருமையான கிடா. அது கை வச்சு பிடிக்க முடியல. 40 கிலோ கறி வரும். சரியான கிடா. என்னென்னு சொன்னால் எங்கள் பக்ரீத் பண்டிகைக்கு கொஞ்சம் சிரமம் தான் இது. ஏன்னா கொம்பு ஒரு பக்கம் பார்த்தா உடஞ்சிருந்துச்சு. அதனால் சரியாக கேட்கல. அதுக்கே அவர் கறிக்கே 35,000 வந்தால் கொடுத்துருவோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எல்லோரும் 30 உடச்சி கேட்டாங்க. இந்த வெள்ளாட்டு கிடாலாம் நாம் தான் அதிகமாக வாங்கி கொடுத்தோம். கிடாய் ஒன்று 20 ரூபா 22 ரூபா 20 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு. இந்த பாய் நம்ம திருக்கோவிலூர் பாய் வேறு. கிடாய்ங்க அதிகமாக வந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் கிடாய்களும் தீர்ந்துகிட்டே இருந்துருச்சு. சரக்கு வர வர ஃபுல்லாக காலியாச்சு. வெள்ளாட்டு கிடா ஃபுல்லாக காலியாச்சு. இந்த கிடா பார்த்தோம் அருமையான கிடா. அது 2 பல்லு கிடா தான். அது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த கிடா நம்மளுடைய நண்பருக்காண்டி வாங்கியிருந்தோம். கையில் பிடிச்சிருக்கிறாங்க. அதிகமாக பார்த்தோம்னு சொன்னால் நம்ம பகுதியில் வெள்ளாடு தான் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கடை 32,000 ரூபா சொல்லிட்டு இருந்தார். லாஸ்ட்டாக ஒரு 26 ரூபா தீர்த்து போச்சு. இந்த கடை 6 பல்லு கடை. அது 30 கிலோ தாராளமாக கறி வரும். இந்த 3 கடாயும் பார்த்தா நம்ம அண்ணன் தான் வாங்கியிருந்தாங்க. எல்லாம் 6 பல்லு கடை. அது கடை 22,000 கிரயத்தில் வாங்கியிருக்கிறாரு. வேண்டிய மாமா தான் இந்த கடை கொண்டு வந்துருந்தாரு. இதுவும் 2 பல்லு கடை தான். அது கடாவோட சைஸை பாருங்கள். 2 பல்லு தான். ஆனால் 25 கிலோ கறி வரும். அந்த அளவுக்கு நல்லா டாப்பான கடை. இது ஃபுல்லாக லோடாகி நிற்கிது வண்டியில். ஃபுல்லாக மக்கள் வர வர அதிகமாக லோடாகிட்டு இருக்குது. இந்த உளுந்தூர்பேட்டை சந்தைக்கு பார்த்தோம்னா எல்லா பகுதியிலும் மக்கள் வராங்க. அதிகமாக முடிஞ்சு போச்சு எல்லா கடை.